பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக் இவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பாளையக்கார சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. கக்கட்டியா கிங்டமில் பாளையக்கார சிஸ்டம் இருந்துச்சுப்பா. நம்ம தமிழ்நாடுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா விஸ்வநாத நாயக் வந்து அவர் வந்து நாயக்கர் ரூலராக மதுரையை வந்து ஆட்சி செய்யலை. எப்போ ஆட்சி செய்கிறாரு? 1529 இந்த டியூரேஷன் அப்போ இவர் வந்து மதுரையோட நாயக்கர் மன்னராக இருக்கார். ஸோ அந்த டயத்தில் வந்து இவர் வந்து பாளையக்கார சிஸ்டம் வந்து கொண்டு வராரு. யாருடைய சப்போர்ட் மூலியம் பார்த்தீங்கன்னா அவருடைய மினிஸ்டர் அரியானந்தர். ஓகேங்களா, அவருடைய மினிஸ்டர் அரியானந்தர் மூலயமா இது கொண்டு வராரு. மொத்தமாக ஸ்டார்டிங்கில் வந்து 72 பாளையக்காரர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த பாளையக்காரர்ஸ்னு என்னடா, பாளையக்காரரோட ரோல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன் குறுநில மன்னர். அவங்க என்ன பண்ணுவாங்க, மன்னர்கள் பேசிக்காக என்ன பண்ணாங்க, மன்னர்களுக்கும் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்களோட ரோல் என்ன, இவங்களோட ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா